வேதவரி 13 மந்திரம் 3 ரிக்வேதம் புத்தகம் 1. வேதவரி 18 மந்திரம் 9 ரிக்வேதம் புத்தகம் 1. வேதவரி 142 மந்திரம் 3. வேதங்களில் மற்றும் நூற்றுக்கணக்கான எடுத்துக்காட்டு நபிகள் நாயகத்தை பற்றி உள்ளது. என் உரையின் பொழுது சொன்னேன், ஒருவேளை கல்கி புராணத்தை அகற்றிவிட்டால், கல்கி அவதாரத்தை அகற்றிவிட்டால், இருப்பினும் நரசன்சா உள்ளது, கௌரமா உள்ளது, அபந்து உள்ளது, அதர்வன வேதம், சாம வேதம், ரிக் வேதம், 4 வேதங்களிலிருந்தும் மேற்கோள் காட்டினேன். எந்த வேதத்தையும் விடவில்லை. நேரமில்லாத காரணத்தினால் முன்னறிவிப்பு குறித்து குறைவாக கூறினேன். உங்களுக்கு புரிகிறதா? என் உரையிலிருந்து கல்கி அவதாரம், கல்கி புராணத்தை அகற்றினாலும் வேதங்களை மட்டும் பின்பற்றினாலே அமைதி நிலவும். எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். பல இந்துக்கள் பகவத்கீதையையும் புராணங்களையும் மதிக்கிறார்கள். ஆகவே நான் அவைகளிலிருந்து மேற்கோள் காட்டினேன். பகவத்கீதையையும் புராணங்களையும் அகற்றிவிட்டாலும் ரிக்வேதத்திலும் ஜிஹாதை பற்றி கூறப்பட்டுள்ளது. ரிக்வேதத்திலும் ஜிஹாத் உள்ளது. மேலும் பல விஷயங்கள் உள்ளன. ஆகவே நீங்கள் புராணங்களை நீக்கிவிட்டு பார்த்தாலும் எனது சொற்பொழிவில் எந்த மாற்றமும்